கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு இரண்டு விதமான ஊழியங்கள். ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இதான் ஆதார வசனம். இதெல்லாம் நல்லா கவனிங்க. இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, முதல் காரியம் சொல்றாரு. அடுத்து இவைகளில் நிலை கொண்டிரு. அப்புறம் இப்படி செய்வாயானால், எப்படி செய்வாயானால், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இருக்கும்போது இப்படி செய்வாயானால். இங்க ஒரு கேள்வி என்னன்னா, உன்னை குறித்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது யார? தனிப்பட்ட அந்த நபர். இது தீமோத்தேயுக்கு எழுதுனதுன்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ தீமோத்தேயுக்கு எழுதுனது தான். அப்போ தீமோத்தேயுவை குறித்து சொல்லிட்டு உபதேசத்தை குறித்தும்னு சொல்றாரு. யாருடைய உபதேசத்தை குறித்து? அவர் செய்கிற உபதேசத்தை குறிச்சா, இல்லை அவர் கேட்கக்கூடிய உபதேசத்தை குறிச்சிங்களா? மற்றவங்க கிட்ட இருந்து கேட்கக்கூடிய உபதேசத்தை குறித்து அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கீழே இருக்கிறதுல பதில் இருக்கு. என்னன்னா, உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப யாருடைய உபதேசத்தை பத்தி சொல்லியிருக்கு? அவர் பேசுகிற உபதேசத்தை பத்தி சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. அப்புறம் நீ பேசுகிற உன்னுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், நீ பேசுகிற தேவனுடைய வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாயிரு. அடுத்து இதுல நீ எப்படி இரு? நிலைச்சி இரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. உன் மீதும் உன் போதனையின் மீதும் எப்போதும் கவனம் செலுத்து. நீ எப்பவுமே எதுல கவனம் செலுத்தணும்னா, உன் மேல ஃபர்ஸ்ட் கவனம் செலுத்து. அடுத்து நீ பேசுகிற அந்த போதனையின் மீது கவனம் செலுத்து. இவற்றிலேயே நிலைத்திரு. இப்படி செய்யும் போது நீயும் மீட்பு பெறுவாய், நீ சொல்வதை கேட்கிறவர்களும் மீட்பு பெறுவார்கள் அப்படிங்கிறது தான். அப்ப இதுதான் இன்னைக்கு நாம பார்த்துட்ட அந்த தலைப்பு, இரண்டு விதமான ஊழியங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த விலையேற பெற்ற சத்தியத்தை கேட்டோம். அதுக்கு முன்னாடி தேவனை அறியாதவர்களா, சரியான விதத்துல சத்தியத்தை அறியாதவங்களா, ஏதோ ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்திருக்கலாம், இல்லை வேற ஒரு மார்க்கத்தில் நம்ம இருந்திருக்கலாம். இப்படி இருந்துட்டு இருக்கும் போது தான் தேவன் என்ன பண்ணார்னா, இந்த சத்தியத்தின் மூலமா நம்மளை அவர் தொடர்பு கொண்டார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை நம்ம கேட்டோம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணோம்னா, நம்மளை ஒப்பு கொடுத்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். தேவ சுத்தம் செய்கிறதுக்காக நம்ம அவரோட கூட என்ன பண்ணோம்னா உடன்படிக்கை செஞ்சோம். இது எல்லாருமே நம்ம செய்திருக்கிற காரியம். அப்படி நம்ம உடன்படிக்கை செஞ்சு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வரும்போது பொதுவா சகோதரர்கள் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, பாருங்க, நீங்க தேவ சுத்தம் செய்யறதுக்காக வந்துட்டீங்க, உடன்படிக்கை செஞ்சிட்டீங்க, இனி நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். அது சகோதரர்களா இருந்தாலும் சரி, சகோதரிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஊழியம் செய்யணும். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பலியின் ஜீவியம். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல கேட்டிருப்போம். உங்களுக்கு அப்படி சொன்னாங்களா? எல்லாருக்கும் அதை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப பலியின் ஜீவியம் செய்யணுங்கும் போது அடுத்து நான் என்ன பிரதர் பண்ணணும்னு நம்ம கேட்டோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தாளந்துகள் கொடுத்திருக்கிறார். மொத்தம் எத்தனை தாளந்துகள் இருக்குங்க? 5 தாளந்துகள் இருக்கு. என்னென்னது? நேரம், செல்வம், அதாவது பணம், செல்வாக்கு, அப்புறம் கல்வி, அதாவது ஞானம், அப்புறம் ஆரோக்கியம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு நேரம், எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை தேவனுக்காக செலவு பண்ணுங்க. அப்ப 5 தாளந்துகள் இருக்கு. எல்லாருக்கும் 5 தாளந்து இருக்குமா அப்படின்னு சொன்னா இருக்காது. ஒரு சிலருக்கு 4 தாளந்து தேவன் கிருபையா கொடுத்திருக்கலாம், ஒரு சிலருக்கு 3 தாளந்து கொடுத்திருக்கலாம், ஒரு சிலருக்கு 2 தாளந்து இருக்கலாம், ஒரு சிலருக்கு 1 தாளந்து இருக்கலாம், ஒரு சிலருக்கு தாளந்தே இல்லாம இருக்கலாம். அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுல முக்கியமான ஒரு தாளந்து எல்லாருக்கும் இருக்கு. என்னங்க அது? நேரம். அப்ப அந்த நேரத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் தேவன். அந்த நேரத்தை தேவனுக்குன்னு எப்படி நம்ம பயன்படுத்துறோம்? ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் நம்ம தூங்கிறோம்னு வச்சுப்போம்.
மீதி 16 மணி நேரத்தை தேவனுக்குன்னு நம்ம செலவழிக்கிறதுல அந்த தாளந்தை எந்தெந்த வகைகளில் உபயோகப்படுத்துகிறோம். அப்போ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஆலோசனை. ஒரு சிலருக்கு ஞானம் தேவன் கொடுத்துருப்பார், அறிவு கொடுத்துருப்பார். அந்த அறிவை வச்சு அவங்க வேதத்தை என்ன பண்ணலாம், ஒரு சில காரியங்கள் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம். ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் கொடுத்துருப்பார், அந்த ஆரோக்கியத்தை வச்சு அவங்க ஒரு சில காரியங்கள் செய்யலாம். ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவார்னா செல்வாக்கு கொடுத்துருப்பார், அதை வச்சு அவங்க என்ன பண்ணலாம், நிறைய பப்ளிக் மீட்டிங் போட்டு நிறைய பேரை என்ன பண்ணலாம்னா அந்த சத்தியத்தை அறியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு பணம் இருக்கும், வேற எந்த தாளமும் இருக்காது, பணம் இருக்கும். அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணலாம்னா ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்கும் ஊழியங்களுக்கும் அவங்க என்ன பண்ணலாம்னா செலவு செஞ்சு அதை என்ன பண்ணலாம்னா அவங்க அதை பிரயோஜனப்படுத்தலாம். இப்படிதான் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தாளந்துகளை வச்சு அவங்க என்ன பண்ணணும்னா ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு தான் நம்ம ஒரு வசனம் அடிப்படையாக என்ன சொல்லுவாங்கன்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்க இப்போ உடன்படிக்கை பண்ணி தேவனோட நீங்க தேவசுத்தம் செய்யறதுக்காக வந்துட்டீங்க. இனி நீங்க என்ன பண்ணணும், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்படிங்கும் போது தேவனுக்கென்று ஊழியங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னா இதன் மூலமா சகோதரர்கள் நமக்கு அநேக நேரங்களை சொல்றதை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாளந்துகளை வச்சு தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அதான் பலியின் ஜீவியம். அப்ப இதை செய்யாதவங்க ஒருபோதும் என்ன ஆக முடியாது, சபை வாய்ப்புக்கு போக முடியாது. அது எப்படி பிரதர் அப்படி சொல்றீங்க அப்படின்னோம்னா, ஒரு எஜமான், ஒரு ஓமையில இருக்கு, ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு என்ன பண்ணாருங்க, அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி தாளந்துகள் கொடுத்துட்டு போனார். ஒருத்தருக்கு 5 தாளந்து, ஒருத்தருக்கு 4 தாளந்து, ஒருத்தருக்கு 1 தாளந்து, இப்படி கொடுத்துட்டு போனார். அதுல 5 தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு 5 தாளந்து எஜமான் வரும்போது எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சு பாருங்க 10 தாளந்து சம்பாரிச்சிருக்கீங்க போது அவர் என்ன சொன்னார், எஜமான் நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லி அங்கீகரிக்கிறார். அதே 1 தாளந்து வாங்கினவர் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி புதைச்சி வச்சாரு. அவருக்கு என்ன பண்ணாரு, புறம்பான இருளுக்கு இவனை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த தாளந்துகளை உபயோகப்படுத்துறவங்க சபை வாய்ப்பு அடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த தாளந்துகளை பயன்படுத்தாம சும்மாவே இருக்கிறவங்க, பிரதர் எங்களுக்கு ஊழிய வரம்லாம் இல்லை பிரதர்னோம்னா, நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நேரம் அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறத வச்சு தேவன் என்ன பண்ணுவார்னா, நம்ம இல்லை தேவன் அவங்கள சபை வாய்ப்புக்கு உரியவங்களா இல்லையாங்கிறத என்ன பண்ணுவார்னா அங்க தகுதிப்படுத்துவார். அப்படி தகுதிப்படுத்தப்படுறவங்களை தான் என்ன சொல்வார்னா கடைசி நாட்கள்ல சங்கீதம் 50:5, சங்கீதம் 50:5, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இந்த பலியினால என்னோட இந்த உடன்படிக்கை பண்ணி எனக்கேன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களே, இவங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, என்கிட்ட கூட்டுங்க அப்படிம்பாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம கேட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அப்ப சத்தியத்துக்குள்ள வந்த சகோதர சகோதரிகள் அநேகர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் இருக்கிற தாளந்துகளை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இது ஒரு வகையான ஊழியம் அப்படின்னு கூட பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு இருக்கிற தாளந்துகளை வச்சு இந்த சத்தியம் அறியாத சகோதர சகோதரிகள் மத்தியில போயிட்டு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லி அவங்கள என்ன பண்றாங்க, சபைக்கு அழைச்சிட்டு வராங்க. சபைங்கும் போது நம்ம சரீர அங்கங்களா இருக்கிற இந்த கூடுகைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலரை அவங்க தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்தி அழைச்சிட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இருக்க தாளந்துகளை வச்சு சபையில் அவங்க என்ன பண்றாங்கன்னா மூப்பர்களாகவும் உதவிக்காரர்களாகவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய ஊழியத்தை அங்க செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சகோதரிகள் என்ன ஊழியங்கள் செய்யறாங்கும் போது ஜெப ஊழியங்கள், அதை நம்ம சொன்ன இல்லைங்களா, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களை என்ன பண்றாங்கன்னா மற்ற பரிசுத்தவான்களுக்காக ஊழியங்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக தங்களுடைய நேரத்தை என்ன பண்றாங்கன்னா ஜெபங்கள்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க செலவிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு அந்த வாய்ப்புகள் குறைவா இருக்குது. ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா அந்த சபையில இருக்க சகோதரிகள் எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி அவங்கள இந்த வேலைக்கு போகாத சகோதரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, அது காலையிலேயும் மத்தியானத்துக்கு மேலேயும் நமக்கு சரியா தெரியல, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த கூடுகைக்குள்ள வராங்க. நம்ம எப்படி வாரத்துல இந்த வீக் டேஸ்ல நம்ம கூகுள் மீட்ல நம்ம கூடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி அவங்க மட்டும் கூடுறாங்க.
கூடி என்ன பண்றாங்கன்னா ஆதியாகமம் 1 அதிகாரம்னா அதை ஒரு சகோதரி ஒவ்வொரு வசனமா வாசிக்க, அதுல என்னென்ன காரியங்கள் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் என்ன காரியங்கள் கேட்டாங்கிறத ஒவ்வொருத்தரும் எடுத்து அதுல பேசுறாங்க. இப்போ 1 அதிகாரங்கும் போது ஒரு நாள் முழுக்க, அதாவது ஒரு நாள் முழுக்கனா அந்த ஒரு நாள்ல அவங்க கிடைக்கப்பட்ட அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த 1 அதிகாரத்துல அவங்கவுங்க என்னென்ன காரியங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதையெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன கிடைக்குது அப்படின்னா வேதத்தை குறித்து ஒரு தெளிவு கிடைக்குது. இன்னும் சகோதரர்களுடைய புத்தகங்கள்லாம் எழுதின புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு பகுதியை எடுத்து வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா டிஸ்கஷன் பண்றாங்க. இதெல்லாம் கூட சகோதரிகளுடைய ஊழியமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும்னா நம்ம கிட்ட ஒரு சில டவுட்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஓ, இந்த மாதிரி பிரதர் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கூடுகை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்கு எங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்படி கூட சகோதரிகள் தங்களுடைய ஊழியங்களை செய்கிறாங்க, ஜெப ஊழியங்கள் அவங்க செய்கிறாங்க. அடுத்து இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா புத்தக ஊழியங்கள் செய்கிறாங்க. புத்தகங்கள், அதாவது செய்திகள் கேட்டதை வச்சு இல்லைன்னா மற்ற வெளிநாடு சகோதரர்கள் பேசின சத்தியங்களை வச்சு அதை எழுதி அதை ஒரு புத்தகமாக போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா புத்தக ஊழியங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. டிரான்ஸ்லேஷன் ஒர்க் செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் வாட்ஸ்அப் ஊழியங்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச சத்தியங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நமக்கும் நிறைய சகோதரிகள் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி ஊழியங்கள் கூட செய்கிறாங்க. இன்னும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி யூடியூப் ஊழியங்கள் அதை நிறைய சகோதரர்கள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் உடன்படிக்கை செஞ்சு வந்திருக்கிறோம். தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு கடமை ஊழியம் செய்கிறது. இந்த ஊழியங்களை ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு விதங்கள்ல செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நாளும் இதை குறித்து தான் சிந்திக்கிறாங்க. அதிகமான சகோதர சகோதரிகளை சொல்றேன், இதுக்காக மற்றவங்களை உற்சாகப்படுத்த கூட செய்யறாங்க. பாருங்க பிரதர், நீங்க உடன்படிக்கை பண்ணி வந்துட்டீங்க, இனி இப்படி இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஊழியங்கள் செய்யணும், நான் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போறேன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்லைன்னா வாங்க அந்த ஒரு சபைக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் சந்திச்சு இந்த சத்தியங்களை சொல்லுவோங்கிறாங்க. இப்படி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மற்றவங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. ஒருத்தர் பார்க்கும்போது, வெளியூருக்கு போகும்போது ஒருத்தர் பார்க்கும்போது, பிரதர் உங்க ஊர்ல ஏதாவது கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கா, வீக் டேஸில் என்ன மீட்டிங் நடக்குது, நிறைய பேர் சத்தியத்தை ஏதாவது புதுசாக கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இது இயல்பாக இருக்கக்கூடிய ஊழியங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்னைக்கு அநேகர் மத்தியில் செய்யக்கூடிய ஊழியங்களாக இருக்கு. நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு என்ன? 2 விதமான ஊழியங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்ப ஒரு விதமான ஊழியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியமா இருக்குது. அப்ப இந்த ஒரு ஊழியம் நம்மளுடைய வாழ்க்கையில போதுமா? இந்த ஒரு ஊழியங்கள் கண்டிப்பா நம்ம எல்லாருமே செய்யணும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த விதமான ஊழியங்களை மட்டும் நம்ம செய்யறதுல தேவன் திருப்தி பற்றுறாரா? இந்த ஊழியங்கள் மாத்திரம் ஒருத்தர் சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது திங்கட்கிழமை ஒருத்தருக்கு போய் சத்தியம் சொல்றாங்க, செவ்வாய்க்கிழமை கூடுகையில கலந்துக்கிறாங்க, புதன்கிழமை போய் சத்தியம் சொல்றாங்க, அப்புறம் வியாழன்ல ஒரு சில காரியங்கள் செய்யறாங்க, இப்படி ஒவ்வொரு அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது வெளியூர் போய் ஊழியங்கள் செய்யலாம். இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் இருக்கு. இதையெல்லாம் ஒருத்தர் திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் சபை வாய்ப்பை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னங்க, இல்லை. ஏன் இல்லை? அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஊழியம் இருக்கு. அந்த ஊழியத்தை குறிச்சும் வேதம் நமக்கு சொல்லுது. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நீயோ, யாருக்கு? தீமோத்தேயுவுக்கு தான் இதையும் சொல்றாரு. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவனாக இரு. வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில என்னத்தை அனுபவிக்கணும்? ஆசீர்வாதத்தை அனுபவி. அப்படி இருக்குங்களா? தீங்கு அனுபவி. அடுத்து முக்கியமா கவனிக்கணும், சுவிசேஷகனுடைய வேலையை செய். இது என்னது? சுவிசேஷகன் வேலை தான் அறுவடை ஒளி அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னா நிறைய பேரை என்ன பண்றோம், சத்தியத்துக்குள்ள அறுவடை பண்றோம், கொண்டு வரோம். அதுதான் சுவிசேஷகனுடைய வேலையை செய். அடுத்து இன்னொன்னு முக்கியமா சொல்றாரு, என்னதுங்க? உன் ஊழியத்தை நிறைவேற்று. அது என்னது? சுவிசேஷகனுடைய வேலையை செய்யறது வெளிப்பிரகாரமான ஆவிக்குரிய ஊழியங்கள். ஓ ஊழியத்தை நிறைவேற்றுங்கிறாரே. தீமோத்தேயுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஊழியம் இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கு தான் இன்னும் விளக்கமா நம்ம பார்க்கிறோம். இந்த ஆதார வசனம் 1 தீமோத்தேயு 4:16. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 16வது வசனம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால்
உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இங்க தான் அந்த 2 விதமான ஊழியங்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் அங்க தீமோத்தேயுக்கு சொல்றாரு. முதலாவது, உன்னை குறித்து நீ அந்த ஒரு ஊழியம் இருக்கு. அடுத்து நீ பேசுகிற உபதேசம், அதை நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தா அந்த ஒரு காரியம். உபதேசத்தை குறித்து என்ன பண்ணுனா எச்சரிக்கையாயிரு அப்படிங்கிறார். அப்ப முதலாவது இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, முதலாவது உன்னை கவனி, உன்னை உற்றுப்பார், உன்னை கவனித்துக்கொள். இது எதை குறிக்குதுன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அடுத்துதான் உன் உபதேசம், இது யாருக்கு? மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம். அப்ப ஊழியங்கள்ல 2 விதமான ஊழியங்கள் இருக்கு. தனிப்பட்ட நம்மளுடைய ஊழியம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து 2வது மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஊழியம் அப்படின்ட்டு இருக்கு. இந்த 2 ஊழியங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தவை தான். அப்படி நம்ம இருக்கும்போது, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது நம்ம என்னாகுவோம்? ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? நாம மேலான ரட்சிப்பை அடைவோம். அடுத்து மற்றவர்களை நீ என்ன பண்ணுவ? உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அப்படிங்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதன் மூலமா என்ன பண்றோம்னா மற்றவர்களையும் அந்த மேலான ரட்சிப்புக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறோம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட காரியம் என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் 2 ஊழியங்கள் கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணு தனிப்பட்ட ஊழியம், அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. 2வது பொதுவான ஊழியம், அது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அதிகமா நாம எந்த ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அதுக்கு தான் இந்த பாடத்தையே சகோதரர்கள் நமக்கு தர்றாங்க. என்ன அப்படின்னா, அநேக நேரங்களில் இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்ட சகோதரர்கள் மட்டும் இல்லைங்க, சகோதரிகளுடைய ஊழியங்களும் கூட எதுல கவனம் அதிகமா போயிடுதுன்னா, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள்ல தான் அதிக கவனம் நம்ம செலுத்திடுறோம். நமக்கு நாம செய்ய வேண்டிய ஊழியத்துல நிறைய நேரங்களில் கவனம் இல்லாம நம்ம இருந்துடுறோம். இது நமக்கு. இன்னொன்னு என்னன்னா, அநேக நேரங்களில் நம்ம செய்யற ஆபத்து என்னன்னா, நமக்கு ஊழியம் செய்யறவங்களுடைய ஊழியங்கள்ல மட்டும் நம்ம திருப்தி அடைஞ்சிடறோமா, அவங்களுடைய அந்த தனிப்பட்ட ஊழியத்துல நம்ம கவனம் செலுத்துறது இல்லையா? அதை பத்தி நமக்கு என்ன பிரதர் பிரச்சனை? இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா தவறா இருப்பாங்க. ஆனா அரசியலுக்கு வந்த உடனே அவங்களுடைய தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது இன்னைக்கு உலக ஜனங்கள் என்ன சொல்றாங்க? அவங்க பெர்சனல் நமக்கு எதுக்கு? அவர் அரசியலுக்கு வந்துட்டாரா, நல்ல முறையில அவர் நாட்டை ஆள்றாரா, அது நமக்கு போதும். அவர் பெர்சனல் நமக்கு எதுக்கு? இன்னைக்கு உலகத்துல சொல்றதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே போல இன்னைக்கு ஊழியம் செய்யும் போது சகோதரர்களை குறித்து தவறான கருத்துக்கள் வரும்போது, பொய்யா நிறைய வரும், அதை நம்ம பத்தி யோசிக்க கூடாது. தவறான உண்மையான கருத்துக்கள், அவருடைய தவறுகள் வெளிப்படும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்லை, அதை கவனிக்கிறதே இல்லை. அவருடைய பெர்சனல் நமக்கு என்ன, அவருடைய ஊழியம் போதும் நம்ம நினைச்சிடறோம். இதுவும் கூட ஆபத்துங்களாம். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பண ஆசைக்காரரா இருந்துகிட்டு ஊழியம் செய்யறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு சில பாலிய இச்சைகளுக்குள்ள இருந்துகிட்டு ஊழியம் செய்யறாருன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? தன்னுடைய குடும்பத்தை சரியா நடத்தாம ஊழியம் செய்யக்கூடியவரா இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இவங்களை சாத்தான் பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவங்க மூலமா வெளிப்படக்கூடிய சத்தியங்கள்ல நம்ம என்ன ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு? வஞ்சிக்கப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க சொல்றாரு உபதேசம் எப்படின்னா, உன் மீதும் உன் போதனையின் மீதும் எப்போதும் கவனம் செலுத்து. அதான் நம்ம தீமோத்தேயுல பார்க்கிறோம். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அந்த எச்சரிக்கைங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய தனிப்பட்ட ஊழியங்கும் போது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஏனோ தானோன்னு இருந்துகிட்டு நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னா நாம் சாத்தானால பயன்படுத்தப்படுறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு துக்ககரமான விஷயம் பாருங்க. நம்ம அதை பத்தி யோசிக்கிறதில்ல. தேவனுடைய சமூகத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசினா தேவன் மட்டும் தானே பிரதர் நம்மளை பயன்படுத்த முடியும், வேற யாரும் நம்மளை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இதுதான் இங்க பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அப்ப சகோதரர்கள் இதை குறித்து சொல்லும்போது, நீங்கள் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தீர்கள், எப்படியெல்லாம் ஊழியம் செய்தீர்கள் என்று தேவன் பார்ப்பது இல்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி என்ன செய்தீர்கள் என்று தேவன் பார்ப்பது இல்லை. மாறாக தேவனுக்கு முன்பாக நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதையே தேவன் பார்க்கிறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நாம என்னெல்லாம் தேவனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியங்கள் செய்கிறோங்கிறத தேவன் பார்க்கறது இல்ல, பார்க்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நாம தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கிறோங்கிறத தான் தேவன் முதலாவது பார்க்கிறாருங்களாம். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல வாழ்ந்த பரிசேயர், சதுசேயர் மிகப்பெரிய ஊழியங்கள் செஞ்சாங்க. அவங்கள போல ஊழியம் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு செய்யல. சரிங்களா? அப்ப அவங்களுடைய ஊழியத்தை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, மாயக்காரனே, நீ முதலாவது போஜன பான பாத்திரங்களின் உட்புறத்தை சுத்தமாக்கு, பின்னாடி வெளிப்புறத்தை சுத்தமாக்குவ. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை, பிதாவாகிய தேவனுடைய பார்வை எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய தனிப்பட்ட ஊழியத்துல தான் அங்க கவனம் இருக்கு. அப்ப நாம தேவனுக்காக என்ன சாதித்தோம் என்பது அல்ல, நாம் தேவனுக்கு முன்பாக யாராக எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். தேவன் என்னுடைய ஊழிய வெற்றியை அல்ல, என்னை பார்க்கிறார். நம்ம எவ்வளவெல்லாம் ஊழியம் செஞ்சு நிறைய பேரை ஆதாயப்படுத்தணும், எத்தனை பேர் சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தோம், எத்தனை பேருக்கு சத்தியம் சொல்றோங்கிறத தேவன் பார்க்கறது இல்ல, அவர் நம்மளை தான் முதலாவது பார்க்கிறார். அப்ப மற்றவங்க பார்வையில மிகப்பெரிய ஊழியத்தை பெற்றவர்கள் பாருங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுடைய பார்வையில மிகப்பெரிய ஊழிய வெற்றியை பெற்றவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் படுதோல்வி உள்ளவர்களாக இருக்க முடியும். இதை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கன்வென்ஷன்ல ஒரு 1000-2000 பேர் கூடுறாங்க. அவங்க மத்தியில சத்தியம் சொல்லும் போது அந்த 2000 பேருக்கு என்னவாகுது, பிரயோஜனமாகுது, மிகப்பெரிய வெற்றி. அந்த 2000 பேரும் சகோதரரே உங்க சத்தியத்தை நாங்க கேட்டோம், ரொம்ப பிரயோஜனம் அடைஞ்சுன்னு சொன்னாங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றி. ஆனா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாதவரா இருக்கிறாருன்னு வைங்க, தன்னுடைய மனைவிக்கு அவர் துரோகம் செய்யக்கூடியவரா இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இல்ல அந்த சபைக்கு உரிய காரியங்கள், அவருக்குன்னு வர ஊழியத்துக்குன்னு வரக்கூடிய பணத்துல உண்மை இல்லாதவரா, அவர் அதை ஏனோ தானோன்னு செலவு பண்ணக்கூடியவரா, உலக பிரகாரமான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறவரா இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியுமா? அப்ப நிறைய சத்தியங்களை பேசிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் பேசுகிற சத்தியத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வைங்க. குடும்பத்துல சாட்சி இல்லாம தேவனுடைய சத்தியத்தை பேசக்கூடியவராக இருந்தாருன்னா அதை தேவன் அங்கீகரிக்கிறதும் இல்லை, அதை விரும்புறதும் இல்லை. முதலாவது அவர் பார்க்கிறது தனிப்பட்ட ஊழியத்தை. அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 முதல். மத்தேயு 7:22 முதல். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. பாத்தீங்களா, தீர்க்க தரிசனங்கிறது தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுகிற ஒரு ஊழியம். இவ்வளவு பெரிய ஊழியத்தை நாங்க செஞ்சோம் இல்லையா, அவரை பார்த்தே கேட்கறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அதை ரொம்ப வைராக்கியமா செஞ்சிருப்பாங்க. செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேகர் அற்புதங்களை செய்தோம் அல்லவா. பாருங்க, அங்க பிசாசு பிடிச்ச ஒரு 4 பேரை கூட்டிட்டு வராங்க. உள்ள வந்த உடனே அது ஒரு மாதிரி ஆடுது. இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா உடனே அந்த பிசாசெல்லாம் ஓடுது. அப்ப எல்லாரும் அவரை எப்படி பார்த்திருப்பாங்க? இவர் சொல்லி பிசாசெல்லாம் ஓடுதுன்னா இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமான ஒரு ஊழியக்காரனா இருக்கணும், ஒரு சகோதரனா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவங்களுடைய நிலைமையை பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லும் போது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்ப என்ன இவங்க செஞ்சிட்டாங்க? அக்கிரமம். தீர்க்க தரிசனம் சொன்னது, தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசினது அக்கிரமமா? இயேசுவின் நாமத்துல பிசாசு பிடிச்சிருந்தவங்களுடைய அந்த பிசாசுல இருந்து அவங்களை விடுதலை வாங்கி கொடுத்தது அது அக்கிரமமா? அநேக அற்புதங்களை செஞ்சது அக்கிரமமானா? அதெல்லாம் நல்ல விஷயங்கள். அப்ப அக்கிரமம் எங்க வந்துருச்சு? அதுக்கு கீழ்வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவைகளின்படி, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின்படி நடக்கிறவன் எவனோன்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது.
அப்ப இங்கதான் பார்க்கிறோம் தேவன் யாரை அங்கீகரிக்கிறார், யாரை அங்கீகரிக்கிறது இல்லை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தை நம்ம கவனமா வாசிக்கும் போது இந்த 2 விதமான ஊழியங்கள் தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவனால பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்கள் வேதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை குறித்து தான் கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். அப்ப அப்படி தேவனால பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது முதலாவது தேவன் பார்த்தது அவங்களுடைய தனிப்பட்ட ஊழியம். இன்னொரு வகையில் சொல்லணும்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணார் தெரியுங்களா? தேவனுக்குன்னு ஊழியம் செய்யறதுக்கு அவர் அங்க அனுமதி கொடுத்தாரு. அதே நேரத்துல வேதத்துல ஒரு சிலர் இருக்காங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில சரியா இல்லாம தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க தேவனால தண்டிக்கப்பட்ட காரியம் அது வேற விதமா இருக்குது. அப்ப நாமளே யோசிச்சு பார்க்கணும். நாம இன்னைக்கு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், அடுத்து மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியத்துல எப்படி இருக்கிறோம். கண்டிப்பா மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஒரு சமயம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், ஆனா ஊழியம் செய்யறதுல நான் ரொம்ப ஃபெயிலியரா இருக்கேன் பிரதர். தேவன் அங்கீகரிப்பாரா? எல்லாம் இருக்கீங்களா? ஊழியம் நம்ம கண்டிப்பா செஞ்சாதான் நமக்கு சபை வாய்ப்புன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு சமயம் ஊழியம் செய்யறதுல நமக்கு தாளந்தே இல்லை, எந்த விதத்திலையும் சரி செய்ய நம்மளால போய் 4 பேருக்கு சத்தியம் சொல்ல முடியல, வேதத்தை படிச்சு சரியா புரிஞ்சுக்க முடியல, இப்படி இருக்கிறோம். ஊழியமே சரியா செய்ய முடியல. அப்படியே ஊழியம் செஞ்சாலும் ஒரே ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு 50 பேர் வராங்க, ஒரு 10 கிளாஸ் கழிச்சது 5 ஆகுது, இன்னும் ஒரு 15 கிளாஸ் கழிச்ச பின்னாடி ஆளே வராம போயிடுச்சு. எத்தனை பேர் பிரதர் அப்படின்னா சொல்றதுக்கே என்ன ஆகுது, கூச்சமா இருக்குது. நான் அடிப்படை சத்தியங்கள் ஃபாலோ அப் எடுக்கிறேன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குது. ஏன்னா சொன்னா எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேட்டா சொல்ல முடியலையே. இப்ப ஒரு ஃபெயிலியர் ஆகுது. இப்ப தேவன் இவங்களை அங்கீகரிப்பாரா? தனிப்பட்ட ஊழியத்துல ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஆனா மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியத்துல இவங்களுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்னா 0. இவங்களை தேவன் அங்கீகரிப்பாரா? அதை குறிச்சும் கூட நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப பார்க்கணும். அப்ப முதலாவது நம்ம வேதத்துல ஒரு உதாரணம் பார்க்கிறோம், நோவா. இப்போ நோவா காலத்துல நம்ம பார்க்கும்போது நோவாவுக்கு தேவன் ஒரு சில ஊழியங்கள் கொடுத்திருந்தார். என்ன ஊழியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த முதலாம் உலகத்துல இருந்து அந்த முதலாம் உலகத்துல வாழ்கிற ஜனங்களை என்ன பண்ணணும்னா அதுல இருந்து மீட்டி எடுக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணணும், சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை சொல்லி அவங்களை எல்லாம் மீட்டு எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி மழை வரப்போகுது, நம்ம எல்லாரும் அழிய போறோம், உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லி அவங்கள மீட்டு எடுக்கணும். இதுக்கு நோவாவுக்கு ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருந்தார். நம்ம வாசிக்கலாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பாருங்க, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நோவா கூட என்ன பண்ணார்னா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணார். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அந்த முதலாம் உலகத்துல வாழ்ந்த ஜனங்களை தேவனுக்குன்னு ஆதாயப்படுத்தணும், தேவனுக்குன்னு மீட்டு எடுக்கணும். அப்ப இந்த ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய தனிப்பட்ட ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு தேவன் பார்த்தார். ஏன் அத்தனை ஜனங்கள் அன்னைக்கு இருந்தாங்களே பிரதர், ஏன் நோவாவை மட்டும் தேவன் பயன்படுத்தினாரு, மத்த யாருமே இல்லையா பயன்படுத்துறதுக்குன்னா அவருடைய தனிப்பட்ட ஊழியம் மட்டும்தான். இன்னொரு வகையில் சொல்லணும்னா தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம் ஆதியாகமம் 6:9. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. ஏன் நோவாவை மட்டும் தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு? பச்சைபாதம் பார்த்துட்டாரா? வேற யாரையும் தெரிஞ்சுக்கலையா அப்படின்னு பார்த்தா வசனம் தெளிவா சொல்லுது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே. அவர் மட்டும்தாங்க தேவன் பார்த்தாரு, ஆனா அவர் மட்டும்தான் இருந்தவர்களுக்கு உள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். அவர் மட்டும்தான் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தாரு. நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்ப அந்த முதலாம் உலகத்தை பாக்குறாரு, அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு யாராவது கிடப்பாங்களான்னு பாக்குறாரு. அப்ப அவருடைய ஊழியத்தை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி தேவன் எதிர்பார்க்கறது அவங்களுடைய தனிப்பட்ட ஊழியம் எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் நோவாவை பாக்குறாரு. அவர் எப்படி இருக்கிறாருன்னா அன்னைக்கு இருந்தவங்க மத்தியில நீதிமானா இருக்கிறாரு, உத்தமனா இருக்கிறாரு. அவரு தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தார், தேவனோடு நடந்தார் அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்ப எங்க போனாலும் தேவனை தனக்கு முன்பாக வச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்ப என்ன பண்ணார் தேவன், இவரை தான் பயன்படுத்த முடியும்னு தான் இப்ப என்ன பண்ணார்னா நோவாவை அங்க பயன்படுத்தினார்.
நோவாவுக்கு மிகப்பெரிய வெற்றியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஊழியத்துல எவ்வளவு பெரிய வெற்றிங்க? ஒரு பையன் வரல. குடும்பத்தார் மட்டும்தான் என்னன்னானுங்க அந்த வேலைக்குள்ள பிரவேசிச்சாங்க. அப்ப தனிப்பட்ட ஊழியத்துல அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? பெர்ஃபெக்டா இருந்திருக்காரு. ஒரு சமயம் வெளியில போய் மழை வருதியா எல்லாம் மனம் திரும்பியான்னு சொல்லிக்கிட்டு நோவா தன்னுடைய மனைவிக்கு உண்மை இல்லாம இருந்திருந்தாருன்னு வைங்க, யாரு பேழைக்குள்ள வந்திருக்க மாட்டா? அவங்க மனைவியே வந்திருக்க மாட்டாங்க. போயா, நீ பேசுறது நீ ஃப்ராடு, நீ பேசுறது ஒரு மாதிரி, நீ வீட்லயே சரியா இல்ல, நீ சொல்றது எப்படி நான் கேட்பேன் அப்படின்னு அவங்களே என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிராகரிச்சிருப்பாங்க. இல்ல அவங்க பிள்ளைகள் எல்லாரும், அப்பா பாரு வீட்டுல இந்த நாடகம் போட்டுக்கிட்டு வெளியில அவர் பேசுற பேச்ச பாரு, அந்த மாதிரி போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பிள்ளைகளும் அதை ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, தனிப்பட்ட ஊழியம் நோவாவுக்கு இங்க வெற்றி கிடைச்சிருச்சு. ஆனா வெளிப்பிரகாரமான ஊழியம், மற்றவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்துல ஃபெயிலியர். யாருமே அந்த சத்தியம் கேட்டு உள்ள வரல. எவ்வளவு கேலி பண்ணாங்க, எவ்வளவு அவரை மோசமா பேசினாங்கிறது நமக்கு தெரியாது. வெளிப்பிரகாரமா ஊழியம் ஃபெயிலியர். ஆனா பாத்தீங்கன்னா நோவா அங்க தேவனால அங்கீகரிக்கப்பட்டார். நோவா பிரசங்கம் பண்ணார் பிரதர், இந்த முதலாம் உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி. வேற யாராவது அதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணாங்களா? ஏன்னா நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா நீங்க தூங்கிடுவீங்க. வேற யாராவது நோவாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி உலகம் அழிய போகுது, கொஞ்சம் ரெடி ஆகுங்கயான்னு சொல்லி வேற யாராவது பிரசங்கம் பண்ணாங்களா? நீங்க ஃபாலோப்பு ஞாபகத்துல இருந்தா நீங்க சொல்லிடலாம். பிரதர் சொல்லிட்டார். ஏனோக்கு, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அங்க நோவா தேவனோட சஞ்சரித்தார்னு பாக்குறோம். இங்க ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படி சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவன் அவரை என்ன பண்ணிட்டாராம்? அப்படியே பரலோகத்துக்கு என்ன பண்ணிட்டாராம்? எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லைங்க. அதாவது என்ன பண்ணுவார்னா, காலையில எந்திரிப்பாரு, நான் போயிட்டு வரேன்ட்டு போவாரு. அப்ப போனா எங்க போறீங்கன்னா, நான் ஆண்டவரோட ஜெபம் பண்றதுக்கு போறேன், பேசிட்டு இருக்க போறேன்ட்டு இவர் போயிடுவார். ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சிருப்பாரு, ஏன்னா குடும்பம் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. மற்ற நேரங்களில் என்ன பண்ணுவார்னா, தேவனுக்குன்னு இவர் என்ன பண்ணுவார்னா போயிடுவாரு. ஊழியங்கள் கூட செஞ்சிருப்பார். அவர் என்ன ஊழியங்கள் செஞ்சாருங்கிறத பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? இப்ப இவர் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படி போய்கிட்டே இருந்தவர், டெய்லி போய்கிட்டே இருந்தவர். ஒரு நாள் போனவர் என்னவாகல, திரும்ப வரல. எல்லாரும் தேடி தேடி பாக்குறாங்க, ஏனோக்க கண்டுபிடிக்க முடியல. அப்ப இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ தேவனோட பேச போனவர் யாரோடய போயிட்டாரு, தேவனுடைய போயிட்டாரு மாதிரின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் பிரதர், அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இறந்துருக்கணுமே, கண்டிப்பா இறந்துருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி சபை வைப்புக்கு யாரும் மாதிரி தகுதி இல்லை. அப்ப ஏனோக்கு என்ன இருக்கணும், பூமியில தான் இறந்துருக்கணும். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல தூங்குற மாதிரி கடந்திருந்து அவரை போய் எடுத்து ஏனோக்கு இறந்தாருன்னு சொல்லி மற்றவங்களை சொன்ன மாதிரி இவரையும் என்ன பண்ணிருக்கலாம், எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் ஏனோக்க தேவன் மறைச்சிட்டாருன்னா, அந்த நாட்களில் மற்றவங்க பார்வையில இந்த ஏனோக்குங்கிற சாமியார் மட்டும்தான் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்றாரு. அவரை பார்த்தாலே இவரு தேவ மனுஷன், இவரு தேவ மனுஷன் தான் அப்படின்னு மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:5. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றானா. அன்னைக்கு அவர் வாழும் போதே ஜனங்கள் மத்தவங்க அவரை பாக்குறாங்க, ஏனோக்கு அவர் தேவ மனுஷன், அவர் மாதிரி வாழ முடியுமா அப்படி சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சமயம் ஏனோக்கு இறந்திருந்தாருன்னா சாத்தானுடைய வஞ்சனையில என்ன நடந்திருக்குங்க தெரியல. ஏனோக்கே தெய்வமாக்கியிருப்பாங்க. அவருடைய சரீரத்தை அழியாம, எப்படி மோசையினுடைய சரீரத்தை வச்சு இவங்க தெய்வம் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி அவருடைய சரீரத்தை தேவன் அடக்கம் பண்ணாரோ, அதே போல ஏனோக்க தேவன் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டார். அதனால தான் வசனம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால். அப்ப தேவன் தான் என்ன பண்ணிட்டார் அவரை. நிச்சயமா அவர் பரலோகத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை, பூமியில தான் எங்க ஒரு இடத்துல இருந்திருக்கணும். மரிச்ச உடனே தேவன் என்ன பண்ணியிருப்பார்னா அவரும் அடக்கம் பண்ணியிருப்பாரு. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோவாவுக்கு முன்னாடியும் ஒருத்தர் ஊழியம் செஞ்சாரு, அவர் ஏனோக்கு. அவர் என்ன ஊழியம், என்ன பிரசங்கம் பண்ணாரு? யோதா 14:15. யோதா 14 மற்றும் 15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும்
இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்ப ஏனோக்கினுடைய காலத்துல ஜனங்கள் மத்தியில இருந்த முக்கியமான ஒரு குணம் என்னன்னா என்னங்க, இல்ல அடுத்தடுத்து நிறைய வார்த்தைகள் ஒரே வார்த்தை வருது. என்னது அது? அவபக்தி. யாருமே பக்தி உள்ள வாழ்க்கை வாழல. ஏனோக்கு மட்டும்தான் பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஜாக்கிரதையா இருங்க, எல்லாரும் பேசுற பேச்சு எப்படி இருக்கு? சரியா இல்லை. அவபக்தி உள்ள ஜனங்களே, நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் சரியா இல்லை. இது எல்லாத்தையும் தேவன் ஒரு நாள் கண்டிக்க போறார். இதான் மத்தேயுல நம்ம பாக்குறோம். நம்ம பேசுற வார்த்தைகளை நிமித்தம் என்ன பண்ணும்? தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். மத்தேயு 12 நம்ம பாக்குறோம். நாம் பேசுகிற வாயின் வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணுங்கிறாரு. அன்னைக்கு ஏனோக்கினுடைய காலத்துல ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவபக்தியா இருந்திருக்குது. அத இந்த வசனத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். அப்ப நோவாவுக்கு முன்னாடியே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அது ஏனோக்கு. இந்த ஊழியத்தை ஏனோக்கு செய்யறதுக்கு தேவன் அவரை பார்த்தாரு. அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தாரு. அவர் தேவனுக்கு பிரியமானவரா அவர் இருந்தாரு. அதனால தேவன் என்ன பண்ணார்னா அவரை அங்க பயன்படுத்த முடிஞ்சுன்னு பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப நோவா தேவனால பயன்படுத்தப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு. ஏனோக்கு தேவனால பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு. மூணாவதா நம்ம பார்க்கிறோம் ஒரு தேவ மனுஷன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மோசே. இப்போ மோசேக்கு தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தாரு. அது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கானான் கூட்டிக்கிட்டு வர வேண்டிய ஒரு ஊழியம். அங்க வனாந்தரத்துல அந்த மீதியான் தேசத்துல வச்சு சொல்றாரு, நீ போய் என் ஜனங்களை என்ன பண்ணு, அவங்க படுகிற பாடுகளை உபத்திரவங்களை நான் பார்த்தேன், அவங்க நீ என்ன பண்ணா எகிப்துல இருந்து கானான் தேசம் கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை மோசே செய்யணும்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அந்த தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணுங்கிறதுக்காக தான். நல்லா கவனிங்க, மோசேயினுடைய வாழ்க்கையை 3 பிரிப்போம். 40-40-40. அப்ப முதல் 40 எகிப்து தேசத்துல ஒரு சில காரியங்களுக்கு அவரை தனிப்பட்ட ஊழியத்துக்கு தயார்படுத்துறாரு. 2வது 40 வருஷத்தையும் தனிப்பட்ட ஊழியத்துக்கு தான் தயார்படுத்துறாரு. அந்த மீதியான் தேசத்துல மோசே ஒரு சில பொறுமைகளை கத்துக்கிறதுக்கும் ஒரு சில சுபாவங்களை வளர்த்துக்கிறதுக்கும் அங்க தயார்படுத்துறாரு. இதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த 80 வருஷத்துல ரெடியான பின்னாடி 40 வருஷம் ஊழியத்துக்கு என்ன பண்றாருன்னா மோசையை அங்க அனுப்பி வைக்கிறார். சரிங்களா? இப்ப மோசே போயிட்டாரு தனிப்பட்ட வாழ்க்கையில. ஓகே, இப்ப அவர் ஊழியம் செஞ்சார். மிகப்பெரிய ஊழியம் வேதத்துல நம்ம பாக்குறதுலயே மிகப்பெரிய ஊழியம் செஞ்சது யாரு தாங்க? மோசே தான். மோசையை போல ஊழியம் செஞ்சவங்க யாருமே இல்லை. ஏன்னா அத்தனாயிரம் ஜனங்களை கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு தேவனுடைய சத்தியங்களை சொல்லி அவங்களை அழைச்சிக்கிட்டு போறதுங்கிறது மிகப்பெரிய ஊழியம். இந்த மாதிரி ஒரு ஊழியத்துக்கு அன்னைக்கு மோசே தெரிஞ்செடுக்கப்பட்டாரு. இப்ப கேள்வி என்னன்னா, மோசே அவருடைய ஊழியத்துல ஜெயம் பெற்றாரா, தோத்து போனாரா? என்னன்னாருங்க? ஃபெயில் ஆயிட்டாருங்க. அவருடைய ஊழியத்துல அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. சரிங்களா? தனிப்பட்ட ஊழியத்துல அவர் ஜெயம் பெற்றாரா? தெரியல இல்லைங்களா? அவர் எங்க பிரதர் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியிலேயே இது கண்மலையை பார்த்து பேசுனதுக்கு அடிச்சிட்டாரே அப்படின்னா, அதான் அந்த செகண்ட்ல நடந்ததுங்க. அதுக்கப்புறம் மோசே அதுக்காக மனமும் திரும்பிட்டாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா மோசே ஜெயம் பெற்றுட்டாரு. ஆனா தேவன் கொடுத்த பெரிய ஊழியத்துல மிகப்பெரிய தோல்வி. தோல்வினா அது தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவர் கானான் தேசம் கூட்டிக்கிட்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை அவர் செய்ய முடியல. ஆனா தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை, தனிப்பட்ட அவருடைய குணம், தனிப்பட்ட அவருடைய ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுச்சானா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இப்படி சொல்றோம். தேவன் சொல்றார் பாருங்க, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இதுதான் தனிப்பட்ட ஊழியம்.
பாருங்க, மோசையை பத்தி சொல்லும் போது, என் தாசனாகிய மோசையோ மத்தவங்க இஸ்ரேல் ஜனங்களே இல்ல மிரியாம் ஆரோனே உங்களை மாதிரி கிடையாது மோசே. ஏன்னா ஏன் இதை எந்த இடத்துல சொல்றாருன்னா, எகிப்துல இருந்து வரும்போது எகிப்து தேசத்துக்கு மோசையை கூட்டிக்கிட்டு போன ஊழியத்தை யார் செஞ்சா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எகிப்து தேசத்துக்கு, மிரியாம் தேசத்துல இருந்து எகிப்து தேசத்துக்கு மோசையை கூட்டிகிட்டு போற ஊழியத்தை யார் செஞ்சா? ஆரோன். அங்க இருந்து அந்த எகிப்து தேசத்துல சின்ன குழந்தையா இருக்கும்போது அவர் உயிரை காப்பாத்தின ஊழியத்தை யாரு செஞ்சா? யாருங்க செஞ்சா? சின்ன வயசுல மோசையோட உயிரை காப்பாத்துகிற ஒரு ஊழியத்தை யார் செஞ்சா? ரொம்ப யோசிக்கிறீங்க. மிரியாம். மிரியாம் இல்லைன்னா மோசையை காப்பாற்றப்பட்டிருப்பாரா? நைல் நதியில விட்டாங்க, அந்த அம்மா எடுத்தாங்க, சரிங்களா? இப்ப அந்த தாய் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஊழியத்தையும் மோசே உயிர் காப்பாற்றப்படுது. ஏன்னா ஒரு சமயம் அவர் அங்கேயே வளர்ந்திருந்தா அவருடைய உயிர் என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா மோசையை காப்பாத்தி அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்து சத்தியங்களை எல்லாம் சொல்லி அந்த அம்மா சொல்லி கொடுக்கறதுக்கு வச்சு, உங்களுக்கு மோசையை பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி அவர் வளர்ந்தார். அதுக்கப்புறம் தான் பார்வோன் வீட்டுக்கு அவர் போறாரு மோசே, சரிங்களா? அப்ப அங்க அந்த மோசையே நைல் நதியில விடப்பட்டு அங்க காப்பாத்தி செய்யற அந்த ஊழியத்தை யார் செஞ்சா? மிரியாம் செஞ்சாங்க. இப்ப மிரியாமுக்கு நல்லா இருக்குது, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாய் வந்து நிக்கிறானா, அதுக்கு காரணம் யாரு? நான். இவன் இன்னைக்கு எகிப்து தேசத்துல இந்த 80 வருஷம் கழிச்சு இந்த 40 வருஷம் மீதியான்ல இருந்துட்டு வந்து இங்க ஊழியம் இந்த அளவுக்கு செய்யறானா, அதுக்கு காரணம் யாரு? ஆரோன் சொல்றாரு, நானு. இவ்வளவு பெருசா ஊழியம் செய்யறானா அதுக்கு காரணம் நாங்கன்னு அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க, சரிங்களா? அப்படியே மோசை ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு வைங்களே, அது யாரை கொண்டுதான் செய்யணும் தெரியுங்களா? ஆரோனை வச்சுதான் செய்யணும். ஏதாவது ஒன்று பேசணும்னா கூட தேவன் சொல்லிட்டாரு, நான் திக்குவாயி மந்தனாவுன்னு சொன்னா நீ பேசாம இரு, ஆரோனுக்கிட்ட சொல்லிடு, ஆரோன் பேசிக்கிட்டோன்ட்டாரு. அப்ப நிறைய விஷயங்கள் யார் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு? ஆரோன் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி மோசைக்கு வாயா ஆரோன் பேசி பேசி ஆரோனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. நான் இல்லாம யார் பேச முடியாது? மோசை பேச முடியாது. மிரியாமுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. என்னன்னா, நான் இல்லாம யார் ஊழியம் செய்ய முடியாது? இந்த மோசையை ஊழியம் செய்ய முடியாது. என்ன, மோசையை கொண்டு மட்டும்தான் ஆண்டவர் எல்லாம் பேசுவாரா? மோசையை மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியுமா? ஏன் எங்களால செய்ய முடியாதா? இப்படியெல்லாம் பைபிள்ல இருக்கா அப்படிங்கிறீங்களா? இருக்கு. இதே 12ஆம் அதிகாரத்துல வேணா அதை வாசிச்சிடலாம். 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ மித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி என்ன அப்படி மோசைக்கு விரோதமா பேசிட்டாங்க? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? ஏன்னா இது தேவனுடைய வார்த்தையை பேசுற விஷயம் என்ன மோசைக்கு மட்டும்தான் முடியுமா? மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார். எங்களை கொண்டு பேசி ஆரோனை கொண்டு பேசி இருக்கிறாரே. மிரியாம் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுதுங்க. மிரியாம் அதை ஆடி பாடி செங்கடலை கடந்த பின்னாடி அவங்க ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்ப அவங்களும் ஏதோ ஒரு ஊழியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் மகளிர் அணிக்கு அவங்க தான் என்ன இருந்திருப்பாங்க, ஒரு தலைவியா இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அப்ப எங்களை கொண்டு தேவன் செய்யலையோ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க பேசுற பேச்சை யார் கேட்டா? மோசே கேட்டாரோ இல்லையோ, யார் கேட்டிருக்கா? கர்த்தர் அதை கேட்டார். இப்ப கேட்ட பின்னாடிதான் சொல்றாரு. இப்ப 7வது வசனம் மறுபடியும் வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டுல எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் பாக்குறேன் மோசை கிட்ட உண்மை தன்மை இருக்கு. அடுத்த வசனம் கூட வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசிட்டீங்க. என்ன மோசையை கொண்டு மட்டும் தான் பேசுவாரா, எங்களை கொண்டு பேச மாட்டாருன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசிட்டீங்க. உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அதுல நம்ம முக்கியமா கவனிக்கிற விஷயம், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். என்ன அந்த கர்த்தரின் சாயல்? இப்ப வாசிங்க 3வது வசனம் 12:3. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மோசையினுடைய தனிப்பட்ட ஊழியம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு, சாந்த குணம் உள்ளவரா இருக்கிறாரு. ஆனா வெளிப்பிரகாரமான ஊழியத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபெயிலியர். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் அவரால் கானான் தேசம் கொண்டு போய் சேர்க்க முடியல.
அவராலையும் என்ன பண்ண முடியலன்னா போக முடியல. அப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்ரேல் ஜனங்களை கானான் கூட்டி செல்லும் ஊழியத்தில் தோல்வி அடைந்தவராக மோசே இருக்கிறாரு. ஆனா தேவனுக்கு பிரியமானவர் என் தாசன் அப்படிங்கிற தனிப்பட்ட ஊழியத்தை அவர் வெற்றிகரமா நிறைவேற்றிட்டாரு. பொதுவான ஊழியத்தை அவர் நிறைவேற்ற முடியாம போனாலும் அவருடைய தனிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றியதை வேதம் என்ன பண்ணுதுன்னா மேன்மை பாராட்டுது. என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில மோசம் அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் இஸ்ரேல் ஜனங்களை காணாம கூட்டிட்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கேவலமா வசனம் சொல்லுதான்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் அந்த மோசே ஒரு தவறு செஞ்சிட்டாருன்னு சுட்டி காட்டுற மாதிரி எங்கேயுமே சொல்லப்படலை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க மோசேயினுடைய வாழ்க்கையிலையும் பொதுவான மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியத்துல அவர் சரியா தான் செஞ்சாரு. ஆனா ஒரு சின்ன சர்க்கிள் ஆகி போச்சு, ஃபெயிலியர். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருந்தாரு. அவர் தேவனுக்கு பிரியமான மனிதனா இருந்துட்டார். அதனால என்ன நடந்துச்சு? உபாகமம் 34:12. உபாகமம் 34:12. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழுப்பினதும் இல்லை என்று விளங்கும். அப்ப வேதம் பாராட்டி தான் மோசையை குறிச்சு முடிக்கதே ஒழிய அவரை குறிச்சு அந்த குறைகளை சொல்லவே இல்லை. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை. இன்னும் மோசைக்கு இருக்கக்கூடிய மேன்மை என்னன்னா ஏனோக்குக்கு இருந்த மேன்மை தான். என்னங்க அது? அவர் அடக்க ஆராதனைக்கு யாருமே போக முடியல. ஏன்னா அடக்கம் பண்ணது யாரு? கர்த்தர். உபாகமம் 34:5-6. உபாகமம் 34:5-6. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அடுத்த 6. அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். அப்ப பாருங்க, அவரே அடக்கம் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2 விதமான ஊழியங்கள் இருக்கு. ஒண்ணு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது ஒரு ஊழியமா தேவனுடைய பார்வையில் இருக்கு. இன்னொரு ஊழியம் இருக்கு, அது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள். இதுல எது பிரதர் முக்கியம்னா 2ம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா மற்றவர்கள் செய்யக்கூடிய ஊழியம் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் அந்த தாளந்துகள் இருக்கும், எல்லாருக்கும் அந்த திறமைகள் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுல ஒரு சில பலகீனங்களோ ஒரு சில குறைவுபாடுகளோ இருந்துடலாம். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரதர், உடன்படிக்கை பண்ணி வந்துட்டேன் பிரதர், தேவனுக்குன்னு பலியின் ஊழியம் செய்ய சொல்றாங்க பிரதர், என்னால் அப்படி எதுவுமே செய்ய முடியல, எனக்குன்னு தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல, அப்படியே நான் செஞ்சா கூட அது ஃபெயிலியர் ஆயிடுது. சோர்ந்து போக வேண்டாம். இதை மட்டும் தேவன் பார்த்து நமக்கு பரலோக வாய்ப்பை அங்கீகாரம் பண்றது இல்லை. இன்னொரு ஊழியம் இருக்கு, அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம காண்பிக்கிற குணலட்சணங்கள், நம்மளுடைய குடும்பத்துல நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள், நமக்கு நாமே செய்யக்கூடிய ஊழியங்கள். இதுல நம்ம ரொம்ப சரியா இருந்துட்டோம்னா தேவன் அங்கீகரிச்சிருவாரு. ஒரு சமயம் நம்ம செய்கிற பொதுவான ஊழியம் ரொம்ப திறமையா செய்யறோம், ஆனா தனிப்பட்ட ஊழியத்துல ஃபெயிலியரா இருந்துச்சுன்னா தேவன் அங்கீகரிக்க முடியாது. இதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரிகள் இதை குறித்து சொல்லும் போது இன்று நாம் ஊழியத்தில் சகோதர சகோதரிகள் இடத்துல ஒரு அங்கீகாரத்தை நம்ம பெற்றுட்டோம்னா எதையோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துடுது. இப்போ ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 50 பேர் வந்து பிரதர் சப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிரதர், ரொம்ப டச்சா இருந்துச்சு பிரதர்னா எப்படி ஆயிடுது? மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு குஷி ஆயிடுது. ஆனா அது அந்த அற்ப சந்தோஷம், அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா உண்மையில தேவனுக்கு முன்னாடி நம்ம யாரா இருக்கிறோங்கிறத சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சமயம் நம்ம செய்கின்ற ஊழியத்துல நம்ம தோற்று போனவங்களா, மற்றவங்களை போல ஊழியம் செய்ய முடியாம இருக்கலாம். அநேகர சத்தியத்துல வழி நடத்த முடியாதவங்களா, அதுல தோத்து போனவங்களா கூட நம்ம இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட ஊழியத்துல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அதுல எந்த விதமான சாக்கு போக்குக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை முக்கியப்படுத்துறதுனால பொதுவான ஊழியத்தை முக்கியப்படுத்தலன்னு சொல்லலைங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஆனா இது இல்லாம அது பிரயோஜனம் இல்லை. பாருங்க, தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது தாவீதை குறித்து தேவன் சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22 வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி
ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இங்க தாவீதுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. என்னது அப்படின்னா, ஒரு சிறந்த போர் வீரனா சவுலுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் தேசத்துக்கே அவர் என்னவாகணும்னா ராஜாவா இருக்கணும். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட பொதுவான ஊழியம். ஆனா இந்த பொதுவான ஊழியத்தை தாவீதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் அவருடைய தனிப்பட்ட ஊழியத்தை கவனிச்சார். தனிப்பட்ட ஊழியத்துல அவர் சரியாகணும்னு ஆசைப்பட்டார். அதனாலதான் இவர் சாமுவேல் அபிஷேகம் பண்ணின உடனேயே யார ராஜாவை ஆக்கிரலைங்க. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணின உடனேயே தாவீதை என்ன பண்ணல, ராஜாவை ஆக்கிரல. நிறைய நாட்கள் அவர் என்ன பண்றாரு, சவுலுக்கு கீழே இருக்கிறார். அதுக்கப்புறம் எங்க போயிட்டாருன்னா வனாந்திரத்துக்கு போறாரு. வனாந்திரத்துல நிறைய நாள் இருக்கிறாரு. அப்புறம் சவுல் இறந்த பின்னாடி தான் போய் ராஜாவாகிறார். அதான் அபிஷேகம் பண்ணிட்டாரே, உடனே ஒரு ராஜாவாக்கியிருக்கலாமே அப்படின்னா, தேவன் அங்க தனிப்பட்ட ஊழியத்துல தாவீதை என்ன தெரியுங்களா பண்ணாரு, தயார்படுத்தினாரு. அந்த தனிப்பட்ட ஊழியத்துல தாவீது தயாரான உடனே அங்க சவுல் மரிக்கிறாரு. தாவீதுக்கு அந்த ஒரு பொதுவான ஊழியத்தை அங்க கொடுக்கிறார். அப்ப தனிப்பட்ட ஊழியத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாவீது தேவனை தேடக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கை, ஜெப வீரனா அங்க இருக்கிறாரு. ஏதாவது தவறுகள் வரும்போது உடனே மனம் திரும்பக்கூடியவரா இருக்கிறார். நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கும் கூட இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பிரதர் சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம் பிரதர், ஒரே நாள்ல நம்ம கிறிஸ்துவா மாறிடுவோமானா நிச்சயமா கிடையாதுங்க. அதுக்கு பல வருஷம் எடுக்கும். அது ஒரு வளர்ச்சியை நோக்கி போக வேண்டிய விஷயம். அப்ப வளர்ச்சியை நோக்கி போறதுன்னா எப்படி பிரதர்? வார வாரம் சபைக்கு வரோம், சத்தியம் கேட்கிறோம், போறோம், இப்படியே போய்கிட்டே இருந்தா அந்த வளர்ச்சியை அடைஞ்சிடலாமானா ஒருபோதும் முடியாது. நம்ம தனிப்பட்ட முறையில என்ன தெரியுங்களா பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும், சத்தியங்களை தியானிக்கணும், மற்ற சகோதரர்களுடைய வார்த்தைகளை கவனமா கேட்கணும். அடுத்து தனிப்பட்ட முறையில வேதத்தை தியானிச்சு ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசுறாருங்கிறத கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது எடுத்த உடனே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. நம்மளுடைய குறைவுகளை தான் சுட்டி காமிக்க ஆசைப்படுவார். அதாவது நம்ம அந்த எண்ணத்துல படிச்சோம்னா, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமா இருக்கணும்ப்பா, உங்களை மாத்திரம் மகிமைப்படுத்தி வாழணும்னு நம்ம ஆசைப்படும் போது குறைவுகளை சுட்டி காமிக்க ஆரம்பிப்பார். அப்ப என்ன தெரியுங்களா பண்ணணும், நேர்மையா, நல்லா கவனிங்க, நேர்மையா ஒத்துக்கணுங்க. இங்க தாங்க வளர்ச்சி நமக்கு ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நம்ம என்னதான் இதை 100 தடவை இல்ல 1000 தடவை இதை படிச்சிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. இதை படிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது நம்மளுடைய குறைவுகள் சுட்டி காட்டப்படும். இல்ல பிரதர், அந்த அளவுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா தேவன் இங்க இருந்து சொல்லுவாரு. சகோதரர்கள் மூலமா நம்முடைய குறைவுகளை சுட்டி காமிப்பாரு. அப்படி சுட்டி காட்டப்படும் போது, குறைவுகள் எந்த வகையில நமக்கு சுட்டி காட்டப்பட்டாலும் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு குணலட்சணம் என்ன தெரியுங்களா, நேர்மை. ஆமா உண்மைதான், எனக்குள்ள இன்னும் அந்த தப்பு இருக்கதான் செய்யுது, இன்னும் நான் இந்த விஷயத்துல சரியாகாம தான் இருக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னதுங்க, அது தவறான குணத்தை சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னது, கோபம். எனக்கு இல்லை பிரதர்னு யாராவது இருந்தீங்கன்னா ஓகே, சந்தோஷம், சரிங்களா? இப்ப நம்ம கோவப்படுறோம்னு இருக்குது. இப்ப நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் ஏன் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம வளர்ச்சியை நோக்கி போறவங்களா இருந்தா என்ன பண்ணணும், தப்பு தான், நான் இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது, நான் இப்படி கோவப்பட்டது தப்பு தான், அந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய மனசு வரும்போது தான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ள போவேன். ஆமா, ரொம்ப தான் நான் கோவப்பட்டேன், உங்களால தானே கோவப்பட்டேன், நீங்க பண்ணுன இதனால தானே எனக்கு கோவம் வந்துச்சு, இல்லைன்னா கோவம் வந்திருக்கும். இப்படி நம்ம அந்த செய்கிற தவறுகளுக்கு நியாயம் கற்பிக்க யோசிச்சுட்டோம்னா வைங்க, ஆரம்பத்துல ஒரு சமயம் வரலாம், ஆனா போக போக நம்ம என்ன தெரியுங்களா பண்ணிக்கணும், இல்ல என் சைடு தான் தப்பு இருக்கு. அது சகோதரர் அருமையா மன்னாவிலேயே இருவீங்கிறங்களான்னு பார்க்கல, சரியா ஞாபகம் வரல, ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு, தவறு என்னிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு காரியத்திலையும் தவறு என்கிட்ட இருந்துரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு பரிசுத்தவானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனைகளாம். நம்ம சைடு தவறே இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன யோசிக்கணுமா, என் சைடு ஏதாவது தப்பு இருந்திருக்குமோ, இதுல நான் என் சைடு ஏதாவது தப்பா நடந்திருக்குமோ, நான் செஞ்சது ஏதாவது தப்பா இருக்குமோன்னு ஒவ்வொரு காரியத்திலையும் யோசிக்கணுமா. ஆனா இந்த பலகீன மாம்சம் என்ன தெரியுங்களா பண்ணும், நம்ம செய்யற தப்பையெல்லாம் மூடி மறைச்சிட்டு அந்த சைடு தப்பே இல்லைன்னா கூட என்ன பண்ணுங்க, இதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்துராதா, அத ஒரு சின்ன பாயிண்ட் வச்சு இதனால தானே இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி அடுத்தவங்களை சுட்டி காமிக்கிறதுக்கு தான் ரொம்ப துடிக்குங்க.
அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தாவீது கிட்ட தேவனுக்கு பிடிச்ச விஷயமே இதாங்க. அதான் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் அப்படி சொல்லிட்டாருன்னா, சின்ன தப்பா இருந்தாலும் சரி, பெரிய தப்பா இருந்தாலும் சரி, சுட்டி காட்டப்பட்டுருச்சுன்னு வைங்களே, உடனே கோவப்பட மாட்டார், உடனே எழுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. என்ன தெரியுங்களா, இவர் சரண்டர் ஆயிடுவார். ஆமா, நான் செஞ்சது தப்பு தான், நான் இப்படி செஞ்சிருக்கப்படாது, அந்த ஒரு எண்ணம் தாவீது கிட்ட இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு, இவருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அங்க கொடுக்கிறார். அப்ப மனம் திரும்பும் இருதயம் தாவீதுக்கு இருந்துச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, சாதகம் இல்லாத நேரத்திலே ஆண்டவரை துதிக்கக்கூடிய அந்த துதி அவர்கிட்ட இருந்துச்சு. எல்லாமே மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவாரு, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை துதிப்பேன்னு சொல்லி சங்கீதம் 34 நம்ம பார்க்குறோம். தேவனை துதிக்கக்கூடியவராக இருந்தாரு. அதனால தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு, தனிப்பட்ட ஊழியம் தேவனுடைய பார்வையில ஓகேயா இருந்ததுனால இப்ப இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கும், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக எதிரிகள் கிட்ட இருந்து வெற்றி கொள்றதுக்கும், தேவனுக்காக தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக பொருட்களை சேகரிக்கிறதுக்குமான மிகப்பெரிய ஆசீர்வாதம், வெளிப்பிரகாரமான ஊழியத்தை தாவீதுக்கு அங்க கொடுத்தார். அப்படி ஒரு ஊழியத்தை கொடுத்தாரே, அதை சரியா நிறைவேற்றிட்டாரான்னு பார்த்தா என்ன பண்ணாருங்க, அதுல கொஞ்சம் சறுக்கல் வந்ததை செஞ்சுச்சு. அங்க உரியாவின் மனைவியினுடைய விஷயத்துல சறுக்குனாரு. ஆனா தவறு சுட்டி காட்டப்பட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. அதனால இன்னைக்கு வரைக்கும் தாவீதுனுடைய மேல அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தா கூட, தாவீதை யாராவது கேவலமா நினைக்கிறோமா? தாவீதினுடைய அந்த சங்கீதங்களை எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்னமும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கும்போது நோவாவுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சு, தனிப்பட்ட ஊழியம். அதுல அவர் சரியா இருந்தாரு. பொதுவான ஊழியம் தேவனால பயன்படுத்த முடிஞ்சு. ஏனோக்கு தனிப்பட்ட ஊழியத்துல சரியானவராக இருந்தார், தேவனோட சஞ்சரித்தார். அவருக்கு தேவன் ஒரு ஊழியத்தை அங்க கொடுத்திருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மோசேக்கு தனிப்பட்ட ஊழியம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, பொதுவான ஊழியம் ஃபெயிலியர். ஆனாலும் தேவன் அவரை அங்கீகரிச்சார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து தாவீதை நம்ம பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட ஊழியம் பார்த்தீங்கன்னா தயார்படுத்தினார் தேவன். அதுக்கு அவர் தாவீதை என்ன ஆகிட்டார்னா தயாராகிக்கிட்டாரு. இப்ப தேவன் அவருக்கு பொதுவான ஊழியத்திலையும் அவரை ஆசீர்வதித்தார். அடுத்து நம்ம பார்க்கிறோம் தானியேலை குறித்து வேதம் சொல்லும் போது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேம்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால், எப்படி அந்த விசேஷித்த ஆவி தானியேலுக்கு வந்துச்சு? இஸ்ரேல் தேசத்துல இருந்து அத்தனை பேரை சிறைபிடிச்சிட்டு போனாரு. யோயாக்கின் ராஜா காலத்திலேயோ நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாருன்னா அவங்களையெல்லாம் பிடிச்சிட்டு போறாரு. சரிங்களா? அத்தனை பேர் போயிருக்கும் போது தானியேலுக்குள்ள மட்டும் எப்படி அந்த விசேஷித்த ஆவி வந்துச்சு அப்படின்னா, போனவங்கள்ல தானியேல் எப்படி இருந்தாரு, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமா இருந்தாரு. எப்படி இருந்தாரு? அவர் நண்பர்களும் இருக்கிறாங்க. இங்க விசேஷமா தானியேலை பார்க்கிறோம். சாப்பாடு கொடுத்தா நான்வெஜ்ஜின உடனே என்ன பண்ணிடல, ஒரு கட்டு கட்டிடல. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், ராஜாவுக்குரிய ஆகாரங்களாக இருந்தால் கூட இது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பருப்பு சாம்பார் போதும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி என்ன பண்ணான்னா தன்னுடைய உணவு விஷயத்தில் கூட கட்டுப்பாடாக இருந்தார். இதை செஞ்சு நான் தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது. பாருங்க, அதான் அந்த மனசை தேவன் பார்க்குறாரு. இது ஒரு சாதாரண விஷயம். ஏசு கிறிஸ்துக்கிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? தானியேல் இந்த மாதிரி இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், நீங்க தப்பா யோசிச்சிடக்கூடாது. ஏசு கிறிஸ்து கிட்ட என்ன சொல்லிப்பாரு? தப்பு இல்லப்பா, சாப்பிடுப்பா, இதெல்லாம் ஆசன வாய்க்குள்ள என்ன ஆயிடும், எல்லாம் வெளியே போயிடும், உள்ள இருந்து வர்றதுதான் தப்புன்னு இருப்பாரு. ஆனா தானியேலை நம்ம பார்க்கிறோம், சாப்பாடு விஷயத்த கூட ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாதுன்னு பயந்தார். அப்ப தேவன் பார்க்கிறார், இந்தந்த சின்ன சின்ன விஷயங்களையும் இவங்க சரியா இருக்கிறாங்க, இவங்க 4 பேரை விட்டா ஆள் இல்லை. அப்ப இவங்களை கொண்டுதான் நான் என்ன பண்ணணும், என் விருப்பத்தை நிறைவேற்றணும். நல்லா கவனிங்க, தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு, பூமியில் அவர் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. ஆபிரகாம் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஆபிரகாம் மூலமா அவர் விருப்பத்தை நிறைவேற்றினாரு. அப்புறம் ஆபிரகாம் சந்ததி மூலமா அவர் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டே வந்தாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க, ராஜாவும் கெட்டு போயிட்டாரு, ஜனங்களும் கெட்டு போயிட்டாங்க. போங்கடான்னு விட்டுட்டாரு. என்ன பண்ணிட்டாங்க, சிறையிருப்புக்கு எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப சிறையிருப்புக்கு போன இடத்துல தேவன் சும்மாவே இருக்க முடியுமா?
ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவர் செய்யணும்னு ஆசைப்படுறதுக்கு ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்தா தான் அவர் செய்ய முடியும். அப்ப அவர் தன்னுடைய சித்தத்தை செய்யலாம்னு ஆசைப்படும் போது அங்க அதுக்கு தகுதியா யார் தான் இருந்தா? தானியேலும் நண்பர்களும் தான் இருந்தாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். ஏசாயாவில் அந்த வசனம் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்ல செய்வானா. அப்ப அவன் எங்க இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, தேவனுக்கு பிரியமா இருந்தா தேவன் தன்னுடைய விருப்பத்தை அவன் மூலமா நிறைவேற்றிக்குவாரு. ராஜாவுக்கு கனவை கொடுக்குறாரு, இப்படி இருந்துகிட்டு இருக்கவனை சும்மா விடக்கூடாது, உயர்த்தணும். உடனே அவனுக்கு ஒரு கனவை கொடு, அந்த கனவு தெரியாம முடிக்கட்டும். அப்போ வேற யாருக்குமே அந்த கனவு தெரியாம முடிக்கட்டும். உடனே நான் ஆள் அனுப்புறேன், தானியேலுக்கு அந்த கனவு என்னன்னு வெளிப்படுத்துறேன், தானியேல் சொல்லட்டும், என் ஆள் யாருங்கிறது இந்த ராஜாவும் இங்க இருக்கிற ஆளுங்களும் தெரிஞ்சுக்கட்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படிதான் பாக்குறோம். சிறைச்சாலையிலே இருக்கிறது சரியில்லை, என் ஆள் யாருங்கிறத மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உடனே ராஜாவுக்கு ஒரு கனவை கொடு, யோசேப்பை கூப்பிடு, அதுக்கு விளக்கம் சொல்ல வை, பாரு என் ஆள் யாருங்கிறத காமிக்கிறேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட ஊழியத்துல அவங்க சிறப்பா இருக்கிறதுனால தான் தேவன் அவர்களை பொதுவான ஊழியத்துல என்ன பண்ணார்னா அங்க பயன்படுத்தினார். இப்ப தானியேலை பார்க்கும்போது டெய்லி ஜெபம் பண்றார். எப்ப? ஆட்சிக்கு வந்த பின்னாடியானா? இல்லைங்க, ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததுனால தான் அவர் ஆட்சியில வந்தும் அப்படி இருந்தார். அடுத்து தேவனுக்காக உண்மையா இருந்தாரு, உபத்திரவங்கள் மத்தியில கூட உறுதித்தன்மையோட இருந்தாரு. இதை தேவன் பார்க்கிறார். இப்ப அவருக்கு வேற இரண்டாவது ஊழியத்தை கொடுக்கிறாரு. ராஜ்யத்துக்கே அவரை சாட்சியா ஏற்படுத்துறாரு. அவர் இப்ப ராஜா பார்த்த கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வைக்கிறாரு. தேசத்தையே என்ன பண்றாருன்னா ஒரு பாதிக்கக்கூடிய மனுஷனா அங்க தானியேல் இருந்தாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலன் பவுல். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இங்க அந்த 2 ஊழியத்தை பத்தி பவுல் பேசுறாரு பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, இது என்ன ஊழியம்? பொதுவான ஊழியம். எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றதுங்கிறது பொதுவான ஊழியம். ஆகாதவனாய் போகாதபடிக்கு அப்படின்னா இது எந்த ஊழியம்? தனிப்பட்ட ஊழியத்துல நான் சரியா இல்லாம மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன்னா நான் ஆகாதவனா போயிடுவேன். அதனால முதலாவது என்னுடைய தனிப்பட்ட ஊழியத்துக்கு நான் என்ன பண்றேன்? கவனம் செலுத்துறேன். அப்படிங்கிறத தான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்ங்கிறார். அப்ப பவுலை குறிச்சு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. ஆனா முதலாவது அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய சரி பண்ணினாரு. அதை தேவன் பார்த்தாரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது அங்க ஜெபம், தியாகம், பரிசுத்தம், தாழ்மை இதெல்லாம் அங்க இருந்துச்சு. இப்ப தேவன் என்ன பண்றான்னா அவருக்கு பொதுவான ஒரு ஊழியத்தை கொடுக்கிறாரு. நிறைய சபைகளை நிறுவுறாரு, சுவிசேஷத்தை பரப்புறாரு, நிறைய நிருபங்கள் என்ன பண்றாருன்னா அங்க எழுதுறார். இப்ப கடைசியா நம்ம பார்க்கிறோம் முக்கியமான ஒரு நபர் ஸ்தேவான். இந்த ஸ்தேவானுக்கு தேவன் என்ன பண்ணார்னா 2 ஊழியங்கள் கொடுத்திருந்தார். ஒன்னு தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை, 2வது என்ன ஊழியம் கொடுத்திருந்தாருங்க? உதவிக்காரர் ஊழியம் அங்க கொடுத்திருந்தார். அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில ஸ்தேவான் சரியா இருந்ததுனால தான் அவருக்கு உதவிக்காரர் ஊழியமே அங்க கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி சொல்றோம்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் 6:3. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் உதவிக்காரரா ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்தேவானுக்கிட்ட அங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. இந்த குவாலிட்டியை வச்சுதான் உதவிக்காரராகவே ஆக்குறாங்கன்னு பாக்குறோம். அப்ப முதலாவது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க பரிசுத்த ஆவியையும் ஞானத்தையும் பெற்றவங்களா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் இப்ப 2வது ஊழியம் அங்க கொடுக்கப்படுது, உதவிக்காரர் ஊழியம். இப்ப ஸ்தேவான் அந்த ஊழியத்தை நல்ல முறையில செஞ்சாரா? அப்போஸ்தலர் 6:8. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்ப பாருங்க, வெளிப்பிரகாரமான ஊழியம் பெர்ஃபெக்ட், நல்லபடியா ஊழியத்தை செஞ்சிட்டாரு. 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இப்ப ஸ்தேவானுக்கு கொடுக்கப்பட்டது என்னமோ உதவிக்காரர் ஊழியம் தான், அதை மட்டும் அவர் செய்யலைங்க. அப்போஸ்தலர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தையும் கூட என்ன பண்ணார்னா இவர் தனிப்பட்ட முறையில அங்க செய்ய ஆரம்பிச்சார். அதாவது சத்தியத்தை மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஊழியத்தை செஞ்சாரு. மிகப்பெரிய பாருங்க, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும்
எதிர்த்து நிற்க அவங்களால கூடாம போயிடுச்சு. 8வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, தனிப்பட்ட ஊழியத்துல ஸ்தேவான் பாஸா ஃபெயிலுங்களா? தனிப்பட்ட ஊழியத்துல பாஸ். ஏன்னா அவர் பரிசுத்தாவி இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, தேவனுக்கு பிரியமா இருந்தாரு. இப்ப வெளிப்பிரகாரமான ஊழியத்துல மிகப்பெரிய அற்புத அடையாளங்கள் செய்யறாரு, மிகப்பெரிய காரியங்கள் செய்யறாரு. வெளிப்பிரகாரமான ஊழியத்துல பாஸா ஃபெயிலுங்களா? ஃபெயிலுங்க. எத்தனை பேர் இவர் மாலமா சத்தியத்துக்குள்ள வந்தாங்க? ஒரு ஆள் கூட வரலைங்க. பின்னாடி பவுல் வர்றாரு, அது இவர் இறந்த பின்னாடி வராரு. அப்ப ஸ்தேவானுடைய அந்த ஊழியத்தினால எத்தனை பேர் சத்தியத்துக்குள்ள வந்தாங்கன்னா, பேசின உடனே புடிச்சுக்கிட்டு போய் கோர்ட்ல நிறுத்தி என்ன பண்ணிட்டாங்க? கல்ல எறிஞ்சு கொன்னுட்டாங்க. ஆனா நிறைய அற்புத அடையாளம்லாம் செஞ்சாரு, ரொம்ப விசுவாசம் நிறைஞ்சவரா இருந்தாரு. ஆனா ஊழியத்துல எத்தனை பேர் பிரதர் நீங்க சபைக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா, ஸ்தேவான் என்ன சொல்லுவாரு? அது எங்க கேக்குறீங்க, நல்லா தான் பேசினேன், நிறைய அற்புத அடையாளம்லாம் செஞ்சேன், ஆனா ஒரு ஆள் கூட உள்ள வரலைங்க. உள்ள வர்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப பாருங்க, வெளிப்பிரகாரமான ஊழியத்துல இங்க ஸ்தேவானுக்கு எந்த பலனும் இல்லை. ஆனா அவர் தேவனால அங்கீகரிக்கப்பட்டார். முதல் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துல முதல் அங்கமா யார் போயிட்டா? அப்போஸ்தலர்களுக்கு முன்னாடியே இவர் அங்க போயிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து சகோதரர்கள் சொல்லும் போது, இன்றும் அநேக தேவ பிள்ளைகள் ஸ்தேவானை போல மரித்து கொண்டு இருக்கலாம். ஸ்தேவானின் ஊழியம் தோல்வியில் முடிந்தது போல இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. உலகம் வெற்றி உள்ள ஊழியக்காரனை கொண்டாடும், தேவன் உண்மையுள்ள ஊழியக்காரனை கொண்டாடுவார். அப்ப மற்றவங்க பார்வையில நாம வெளிப்பிரகாரமா செய்கிற ஊழியங்கள் தான் கண்ணுக்கு தெரியும். நம்ம ஒரு சமயம் நல்லா சத்தியம் பேசக்கூடியவங்களா இருக்கலாம், நிறைய பேரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வரக்கூடியவங்களா இருக்கலாம், நிறைய இடங்களுக்கு சத்தியத்தை பேசக்கூடியவங்களா, என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் அதுக்கு முன்னாடி நீங்க வச்சுக்கோங்க. சகோதரிகள்ங்கும் போது நம்ம நல்லா ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கலாம், நிறைய சகோதரிகளோட சத்தியங்கள் பேசக்கூடியவங்களா இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனா இது மற்ற சகோதர சகோதரிகளினுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது. ஆனா தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு உண்மையாய் இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் தேவன் அங்க பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதாகமத்துல தேவன் பயன்படுத்திட்ட எல்லாரும் முதல்ல தேவனோட சரியா இருந்தாங்க, பின்னாடி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. அதனால நாமளும் கூட நம்மளுடைய இருதயத்தை முதலாவது தேவனுக்கு முன்பாக சரிபட நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஊழியங்கள் தேவன் ஆசீர்வதிக்கலாம். ஒரு சமயம் அந்த ஊழியங்கள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லாமலும் கூட இருக்கலாம். ஆனா அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட தேவையில்ல. நாம தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ஊழியத்துல தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா தேவன் முதல்ல மனிதனை உண்டாக்குனாரு, அப்புறம் தான் ஊழியத்தை உண்டாக்குனாரு. ஊழியத்தை உண்டாக்கிட்டு மனிதனை உண்டாக்கல, மனிதன் தான் முக்கியம், அப்புறம் தான் அவர் செய்கின்ற ஊழியம். கடைசியா வசனம் வாசி நம்ம முடிக்கலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துறது பொதுவான ஊழியம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்துறதுங்கிறது தனிப்பட்ட ஊழியம். அப்ப தனிப்பட்ட ஊழியத்துல நம்ம சரியா இல்லாம பொதுவான ஊழியத்துல நம்ம பேர் பெற்றவர்களா இருந்தோம்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட பாடம். அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் 2 விதமான ஊழியங்கள். 2 விதமான ஊழியங்களுமே ரொம்ப முக்கியமான ஊழியங்கள் தான். ஆனா இதுல ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஊழியம் தனிப்பட்ட ஊழியம். ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அநேக சகோதர சகோதரனுடைய பார்வை இந்த பொதுவான ஊழியத்தின் மீது தான் அதிகமாக கவனம் வைக்கப்படுதே ஒழிய தனிப்பட்ட ஊழியத்தை குறித்து அநேக நேரங்களில் கவனிக்க தவறிடுறோம். அப்போ இதில் நாம் கவனம் செலுத்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.